இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருப்பது எப்படி? சீஷத்துவம் என்பது வெறும் முழுநேர ஊழியம் செய்யும் மிஷனரிகள், போதகர்கள், பிரசங்கிகள், சுவிசேஷகர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல, மாறாக கிறிஸ்துவில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. அனைத்து விசுவாசிகளும் சீடர்களாக வாழவும், சீடர்களை உருவாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியில் உங்களுக்கான கடவுளின் திட்டங்களை நிறைவேற்றாமல் வாழும் வாழ்வு பயனுள்ள வாழ்வாக இருக்க முடியாது. உங்கள் இரட்சிப்பின் போது உங்கள் பரலோக பிரவேசம் உறுதி செய்யப்படுகிறது. நித்திய ஜீவன் என்ற இலவச பரிசைப் பெற நீங்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தபோது நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் பரலோகத்தில் நீங்கள் பெறவிருக்கும் பரிசுகளும் வெகுமதிகளும் பொறுப்புகளும் பூமியில் நீங்கள் கர்த்தருக்காக செய்யும் நற்செயல்களைச் சார்ந்தது. தேவனின் வழிகாட்டுதல் மற்றும் வலிமையைக் கொண்டு அவர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீடரிடம் எதிர்பார்க்கப்படும் சில விஷயங்களை இங்கே காண்போம். உங்கள் சிலுவையை தினமும் சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய சிலுவையைச் சுமக்க வேண்டும், அதாவது விமர்சனங்கள், அவமானங்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவை தினமும் பின்பற்ற வேண்டும். தன் சுயவிருப்பத்தின்படி வாழ்வதை விட்டுவிட்டு தேவனின் வார்த்தையின்படி வாழ வேண்டும். லூக்கா 14:27. தன் சிலுவையைச் சுமந்து கொண்டு எனக்குப் பின் செல்லாதவன் எனக்குச் சீஷனாயிருக்க மாட்டான். உங்கள் தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட திறமைகளையும் தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவற்றை கடவுளின் மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பிற விசுவாசிகளுக்கு வேதத்தை கற்பித்தல், பணம் மற்றும் உணவு மூலம் ஏழைகளுக்கு உதவி, அவர்களோடு ரட்சிப்பை பற்றி கூறுவது, நல்ல மிஷனரி அமைப்புகளுக்கு நன்கொடை அளிப்பது, நல்ல தேவாலயங்களின் பணிகளுக்கு உதவி செய்தல் போன்ற பல வகைகளில் உங்கள் திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தலாம். எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும். உறவுகள், நண்பர்கள் போன்ற எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுள் உங்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் எந்த ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கு மேலாக ஒரு விக்கிரகமாக மாற்றிவிடக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்வில் யாரை அல்லது எதை முதல் இடத்தில் வைக்கிறீர்களோ அதைதான் நீங்கள் வணங்குகின்றீர்கள். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். கடவுளுடைய வார்த்தையை தினமும் தியானியுங்கள். உங்கள் பைபிளை தினமும் படித்து கடவுளுடைய வார்த்தையை தியானியுங்கள். பைபிள் வெறும் அறிவை பெறுவதற்கான புத்தகம் அல்ல, கடவுளின் வார்த்தை ஜீவனுள்ளது. அது நமது எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளை தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாற்றும் சக்தி கொண்டது. கடவுள் தம் வார்த்தையின் மூலம் நம்மிடம் பேசுகிறார். அவருடைய வார்த்தையில் நீங்கள் தினமும் நேரம் செலவழிக்காவிட்டால் அவருடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. யோவான் 8:31. அப்பொழுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் வசனத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள். பிற விசுவாசிகளோடு ஐக்கியத்தில் தொடருங்கள். நாம் கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். கடவுளின் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களை நேசித்து அவர்களுடன் சேர்ந்து ஜெபம், துதி, வேத வாசிப்பு போன்றவற்றை தொடர்ந்து செய்யுங்கள். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்டு ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய்த் தொடர்ந்தார்கள். தவறான போதனைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். சுயநீதியால் ரட்சிப்பு எனும் பொய் சுவிசேஷம், தேவனை விசுவாசத்தால் செழிப்பு வரும் என்ற பொய் உபதேசம், மாய அனுபவங்கள் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசன வெளிப்பாடுகள் போன்ற தவறான போதனைகளை சுட்டிக்காட்டி தவறான போதனைகளுக்கு இரையாகிவிட்ட சக விசுவாசிகளை திருத்த வேண்டும். தீத்து 2:1. ஆனால் நீங்கள் சரியான உபதேசமாக இருக்கும் விஷயங்களை பேசுங்கள்.